हरे कृष्णा। परम जय दे श्री कृष्ण संकीर्तनम जय श्रील गुरुदेव. பகவத்கீதை 10ஆம் அத்தியாயம் பதம் 1. 10ஆம் அத்தியாயம் விபூதி யோகம் அப்படின்னு பேர். பூதி அப்படிங்கிறது மகிமையில குறிக்கும். விதவிதமான பூதிகள் அப்படிங்கிறது விபூதி அப்படின்னு ஆகுது. விவித பூதி அப்படின்னு சொல்லலாம். ஸ்லோகம் 1. பூயக ஏவ மகாபாகோ சுருணுமே பரமம் வச்சக யத் தே அகம் பிரியமானாய வக்ஷ்யாமி ஹித காம்யயா. பெரும் புயங்களை உடையவனே, பிரியமானவனே, உனது நன்மையை விரும்பி மறுபடியும் நான் சொல்லப் போகின்ற பரமான விஷயங்களை கேட்பாயாக. விளக்கம். சொல்றவங்களுடைய உள்ளத்துல தயை, அடுத்து நன்மை செய்யக்கூடிய மனப்பாங்கு இரண்டும் இருக்கணும். கேட்கிறவங்களுக்கு சொல்பவர்கிட்ட அன்பும் அறிஞ்சு கொள்றதுல ஈடுபாடும் இருக்கணும். இந்த ரெண்டு பக்கமும் இந்த ரெண்டும் இருக்கும்போது கேட்டது நிற்கும், நிலைக்கும். பகவானுடைய திருவாயிலிருந்து பக்தனுக்கு தேவையான ஹிதமான மேன்மையான வசனங்கள் சொல்லப்பட இருக்கிறது. அர்ஜுனன்ட்ட சொல்றதுக்கு பகவான் ரொம்ப ஆசைப்படுறார். அர்ஜுனன்ட்ட ஆசையை விட சொல்றார். இங்க பகவான் ஆசைப்படுறார். பிறர் நலத்தை விரும்புறது தியாகம், அது ஆசை கிடையாது. தனக்கான சுகம், போகம், ஓய்வு இதுகள் தான் ஆசை. பிரத்தியாருக்கு நன்மைகள் கிடைக்க ஒவ்வொருத்தரும் ஆசைப்படணும். இதனால சுயநலம் மறையும். பரந்தாமனுடைய வார்த்தைகள் பரமானவை, மேன்மை தரக்கூடியவை. இறைவன் அளவுக்கு ஜீவர்கள்ட்ட யாரும் ஹிதமா நன்மை செய்யக்கூடியவரா யாரும் இருக்க முடியாது. எதனால ஒரு வஸ்துவுக்கு ஏற்றமோ அதுக்கு விபூதின்னு பேரு. அதில் ஏற்றம் அப்படிங்கிறது பகவானுடைய விசேஷ காந்தி அப்படின்னு சொல்லலாம். அர்ஜுனன் பகவான் மீது கொண்டுள்ள அன்பின் விளைவாக பகவான் தன்னை அடைவதற்கான ரகசியங்களை இங்க சொல்ல போறார். அதனால பரமம் வச்ச அப்படின்னு சொல்றாரு. மேன்மையான வார்த்தைகள் அப்படின்னு சொல்றாரு. அர்ஜுனுடைய நடத்தை அவன் பேர்ல ஹிதமானதுகளை செய்யணும் அப்படிங்கிற ஆர்வத்தை கிருஷ்ணருக்கு தந்துட்டதாக அர்த்தம்.